அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் வினை சொற்களில் நாம் இதுவரை படித்ததற்கு மாற்றமாக சில வினைச்சொற்கள் உங்களுக்கு தென்படும். அது வேற ஒரு அமைப்பு என்று நம்ம நினைக்கக்கூடாது. அது இந்த 19க்குள்ளே அடங்கின அமைப்பு தான். அது ஏன் வேறு மாதிரி தெரியுதுன்னா, அந்த எழுத்து இலக்கண சட்ட பிரகாரம் அந்த எழுத்து சிதைந்து போய் வேறு மாதிரி தெரிகிறது அப்படின்னு விளங்கி கொள்வதற்காகத்தான் அப்படி என்னென்ன ஏற்படும் என்பதை உங்களுக்கு 2 சிதைவு சட்டம் சொல்லியிருக்கிறோம். ஒன்று அந்த சாதுலாது தோலையில் அந்த 4 எழுத்து, தாலு சேர்ந்த 3 எழுத்து. இதற்கு பிறகு தேவஞ்சின்னு சொன்னால் இதில் தாலா மாற்றணும், அதில் தோயா மாற்றணுன்னு அதை சொல்லிட்டோம். அது மாறிடும். அப்படி மாறும்போது அந்த வடிவமே வேறு ஒரு விதமாக உங்களுக்கு தென்படும். இது ஒரு சட்டமாச்சு. அதுக்கு அடுத்தது சில வினைச்சொற்களை நீங்கள் பார்ப்பீங்க. அது வினைச்சொற்களை பார்த்தீங்கன்னா இது என்ன இப்படி இது என்ன வகைன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால் நமக்கு தெரிஞ்சதுலேருந்து சொல்லுவோமே. இன்ன அஞ்சல்னா சூறா இருக்குது. அந்த சூறா பெரும்பாலும் நீங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. அதில் என்ன வரும்னா தனஸ்ஸலுல் மலாயிகத்து. தனஸ்ஸலுல் மலாயிகத்து, மலாயிகத்துனா வானவர்கள். அந்த அரபியில் டெக்ஸ்ட்டை பாருங்கள். தனஸ்ஸலுல் மலாயிகத்து. அப்போ தனஸ்ஸலுல் மலாயிகத்து எப்படி இருக்குது? மலாயிகத்துகள் இறங்குவார்கள் இருக்குது தனஸ்ஸலுன்னு சொல்லி. இப்போ தனஸ்ஸலுண்டு என்ன வகை? இது என்ன? இது தனஸ்ஸலுன்னு சொல்லி லம்மு வர்றதா இருந்தால் இது என்ன? இது தஃபா அளவா சென்ற காலமாக வருங்காலமா என்று சிந்தித்து பார்த்தீங்கன்னா, இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்ற காலம் மாதிரி இருக்கிறது. தனஸ்ஸல தஃபா மாதிரி தானே இருக்குது. தஃபலன்னு இருந்தால் லம்மு வரலாமா? தனஸ்ஸலன்னு வரணுமா, தனஸ்ஸலுன்னு வரணுமா? இப்போ தஃபலன்னு நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. அப்போ தஃபலங்கிற முறை பிரகாரம் சொல்வதாக இருந்தால் தனஸ்ஸலன்னு தானே வரணும். தனஸ்ஸலல் மலாயிகத்து அப்படி தான் வரணும். தனஸ்ஸலன்னு வரணும். ஆனால் அதில் எப்படி வருது? தனஸ்ஸலூண்டு வருது. அப்போ லூ வந்தால் இந்த தனஸ்ஸல் சென்ற காலமும் இல்லை. வருங்காலம்னா வருங்காலம் அப்படி வராது, வேறு மாதிரிலாம் வரும். தனஸ்ஸலுன்னு வராத. அப்போ நீங்கள் இந்த தோற்றத்தை பார்க்கும் பொழுது தனஸ்ஸலு என்று ஒரு சொல்லை நீங்கள் உதாரணத்தை காட்டுறேன். இது மாதிரி நிறைய இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி வரும்போது என்ன செய்யணும்னா இது நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம தஃபஅல மாதிரி நல்லா தெரியுது. தனஸ்ஸலுல் மலாயிகத்துங்கிறது இது தஃபஅல தான் கண்ணுக்கு நல்லா தெரியுதுல்ல. தஃபஅல என்று இருந்தால் சென்ற கால வினையில் லம்மு வருமா? நசர ஃபத்தஹ் தான் வரும். வழங்குதா? அன்சர, நஸ்ஸர, நாசர, இந்த ரேக்கி கடைசி எழுத்துக்கு 19 வடிவத்தில் நீங்கள் எடுத்தாலும் சரி. அப்போ என்ன செய்ய? இஸ்தக்ராம என்று வருமே தவிர இஸ்தக்ரமூன்னு வருமா? வராது. அப்போ தனஸ்ஸர என்று வருமே தவிர தனஸ்ஸரூண்டு வராது. அப்போ நஸலோடு தஃபஅல சொன்னால் தனஸ்ஸல என்று வரும், தனஸ்ஸலூண்டு வராது. அப்போ இதான் தனஸ்ஸலூன்னு வந்திருக்குது. என்னது? என்ன இதில் சேர்க்குறது? அப்போ லம்மு வந்துச்சுன்னு சொன்னால் இது சென்ற காலம் இல்லைன்னு நல்லா தெரியுது. லம்மு எதுக்கு தான் வரும்? வருங்காலத்துக்கு தான் வரும். நசர என் சுரு, எல்ரிபு, எஸ்தகிரிமு, வருங்கால வினையில் கடைசியில் பூரா லம்மு பேசு வரும். சென்ற கால வினையில் கடைசியில் பூரா ஃபத்தஹ் ஜபரு வரும். இப்போ இந்த ஜபர் இல்லைன்றவும் நம்ம என்ன விளங்கிட்டோம்? இது சென்ற காலம் இல்லைன்னு விளங்கிட்டோம். அப்போ வருங்காலமாக இருந்தால் வருங்காலம் இது எப்படி வரும்? இப்படி வரும். எதனுடைய வருங்காலம்? தனஸ்ஸலுங்கிற எந்த சொல்லுடைய வருங்காலம்? எந்த சொல்கிற? தனஸ்ஸலுடைய வருங்காலமாக இருந்தால் எத்தனஸ்ஸலுன்னு வரணும். வெறுமனே தனஸ்ஸலுன்னு வந்திருக்குத அப்படின்னு சொன்னால் இதில் என்ன செய்கிறாங்கன்னா இதில் ஒரு சட்டம் நான் வச்சுருக்குறாங்க. எப்படின்னு கேட்டால், இப்போ தஃபஅலங்கிற சொல் இருக்குல்ல, தஃபஅல இந்த 3லையும் தேவை வருது. நீங்கள் அந்த 19 வடிவம் படிச்சிங்கல, அந்த 19 வடிவத்தில் முதல்ல சேர்ந்து வரக்கூடியது 3 வரும். ஒன்று தஃபஅல, இன்னொன்று தஃபாஅல, இன்னொன்று 4 எழுத்தில் வரும்ல தஃபஅல, தஹரஜ தஹரஜ. அப்போ 4 எழுத்து அசலாக இருக்கும்போது ஒன்று இப்படி வரும். அப்போ இந்த 3 வடிவத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், தே ஃபஸ்ட் எழுத்தாக வந்திருக்கு. எதில் தே ஃபஸ்ட் எழுத்தாக வருது?
தஃபஅல. இப்போ நசரன்னு இருக்குது, தஃபஅலன்னு பார்த்தோன்னா தனசர தே வந்துருச்சு. லரப இருக்குது, லர்ரப தே தான் ஆரம்பத்தில் இருக்குது. அதே மாதிரி நசரவ நாசர தனாசர, தஃபாலன்னு ஆக்குறீங்க தனாசர. தஹரஜ தஹரஜ. இப்போ இந்த தே வந்து துவக்கமாக வரக்கூடிய இந்த 3 வடிவம் இருக்கிறது. தஃபஅல ஒன்று, தஃபஅல ஒன்று, தஃபஅல ஒன்று. இந்த 3 உங்களுக்கு தெரிஞ்சதானே. அஃபஅல ஃபஅல ஃபஅல தஃபஅல தஃபஅலன்னு இந்த 19 எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் படித்த அந்த 19ல் இந்த 3 வடிவத்தில் மட்டும் துவக்கத்தில் தே சேர்ந்து வருகிறது. வந்துருச்சா? தே சேர்ந்து வரும் பொழுது அதை வருங்காலமாக்குனீங்கன்னு வைங்க. இப்போ தனசர வருங்காலம் என்ன? எத்தனசரு. தனசரன்னா எத்தனசரு என்று வந்துடுது. இந்த எத்தனசருன்னு வரும் பொழுது அதை இப்போ சர்ஃப் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு வைங்க, வரையில் என்ன செய்யணும்னா சில இடங்களில் 2 தே ஆயிக்கணும். இப்போ எத்தனசரில் இப்போ ஏ தான் சேர்க்குறோம். எத்தனசரு பஞ்சாயத்து இல்லை, எத்தனசராணி பஞ்சாயத்து இல்லை, எத்தனசருன பஞ்சாயத்து இல்லை, தத்தனசரு 2 தே வருது. இப்போ அதாவது எத்தனை ஏ சேர்க்கும்போது ஒரு தே தான் இருக்குது. எத்தனசரு, எத்தனசராணி, எத்தனசருன, அது அப்படி சொல்லிடுறோம். அடுத்து பெண்பாளுக்கு சொல்லும்போது தத்தனசரு தேதனை சேர்ப்போம், தத்தனசரு. இப்போ தத்தனசருன்னு 2 தே வரும்போது இதை என்ன செய்யலாம்னு வச்சுக்கிறாங்கன்னா ஒரு தேவை புட்டுடலாம், எடுத்துடலாம். தத்தனசருன்னு வருதுல தனசருன்னு சொல்லிக்கலாம். அப்போ எங்கெல்லாம் 2 தே வருமோ அந்த 2 தே வர்ற இடத்துல வந்து நீங்கள் இருவிதமாக சொல்லிக்கொள்ளலாம். உதாரணமாக தனஸ்ஸலன்னு இருக்குது. இந்த உதாரணத்துக்கு வாங்க. தனஸ்ஸலாவுக்கு வருங்காலம் என்ன? இது மாலி கிடையாது. தனஸ்ஸலூண்டு வர்றதுனால லூண்டு வராதுல்ல. சென்ற கால வினைக்கு என்ன வராது? பேசு வராது. ஆனால் பேசுங்க வந்திருக்குது. இது சென்ற காலம் இல்லைன்னு ஆயிடுச்சு. வருங்காலம். வருங்காலம் என்று சொன்னால் தனஸ்ஸல என்பதுடைய வருங்காலம் தான் இது. வருங்காலம் என்ன? எத்தனஸ்ஸலு. எத்தனஸ்ஸலுன்னா எத்தனஸ்ஸலுன்னு சொல்லி போயிடலாம். எத்தனஸ்ஸலு, எத்தனஸ்ஸலானி, எத்தனஸ்ஸலூன, தத்தனஸ்ஸலு. தத்தனஸ்ஸல் 2 தே வந்துச்சா? இப்போ நம்ம என்ன செய்யலாம்னு வச்சுக்கிறாங்கன்னு கேட்டால், நீ விரும்புனா தத்தனஸ்ஸலுன்னு சொல்லிக்க. 2 தே சொல்ல கஷ்டமாக இருக்கா? தனஸ்ஸலுன்னு சொல்லிக்க. அப்போ தனஸ்ஸலுங்கிறது வந்து தத்தனஸ்ஸலு. அது விளங்குதா? அப்போ சென்ற காலமாக வருங்காலமானு குழப்பம் வருமானா? வராது. ஏன் வராது? சென்ற காலமானா கடைசியில் ஃபத்தக்கில் இருக்குங்க. தனஸ்ஸலுன்னு அந்த லம்மோ பேசு இருக்குல்ல, அந்த பேசு வந்து நம்ம காட்டி தந்துடுது. என்னது? இது வருங்காலம்தான். அப்போ இப்படி ஒன்று வரும். அதை நீங்கள் படித்ததுக்கு மாற்றமாக ஒன்று வரும். அதுக்குரிய ஃபார்முலா என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த போட்டிருக்கேன் பாருங்களேன். உதாரணமாக தஃபஅலன்னு எடுத்துக்கிறங்க. தஃபஅலவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய வருங்காலம் எத்தஃபஅலு. சரியா? எத்தஃபஅலு. எத்தஃபஅலுங்கிறத எத்தஃபஅலுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி சொல்லணுங்கிற இடத்த நான் கருப்பாக கொடுத்துருப்பேன். எத்தஃபஅலு எத்தஃபஅலுன்னு தான் சொல்லணும். எத்தஃபஅலானி தான் சொல்லணும். எத்தஃபஅலானி தான் சொல்லணும். எத்தஃபஅலுனா எத்தஃபஅலுனா சொல்லணும். அதாவது எத்தஃபஅலு என்பது தான் அசல் வடிவம். சொல்ல வேண்டியது இது 2வது இடம். எத்தஃபஅலுன்னு தான் சொல்லணும். எத்தஃபஅலானி தான் அசல் வடிவம். எத்தஃபஅலானி தான் சொல்லணும். எத்தஃபஅலுன்னு தான் அசல் வடிவம். எத்தஃபஅலுன்னு தான் சொல்லணும். இந்த 3 பஞ்சாயத்து இல்லை. இந்த தத்தஃபஅலு வருதுல, இந்த இடத்துல தத்தஃபஅலுன்னு வருது பாருங்க. அதில் வந்து 2 தே வந்துருச்சு. இப்போ 2 தே அவ்வளோக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும். அரபி நாக்குக்கு 2 தே வராதான். தத்தஃபஅலுன்னு ஒரு செய்யணும். தஃபஅலு இந்த இடத்துல வந்து தத்தஃபஅலு என்று நீங்கள் தடை கிடையாது. தத்தஃபஅலு என்றும் நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம், தஃபஅலு என்றும் சொல்லிக்கொள்ளலாம். அப்போ சென்ற காலம் மாதிரி தெரியுதுன்னா தெரியாது. ஏன் தெரியாது? சென்ற காலம் வந்தால் லாமுக்கு வந்து இப்படி லம்மு வராது. தஃபஅலுண்டு தஃபஅலன்னு வந்திருக்கும். அப்போ தத்தஃபஅலு என்பதை எப்படி சொல்லலாம்னு கேட்டால் தஃபஅலு தத்தஃபஅலுன்னு சொல்லலாம். சரி, அதனுடைய இருமை என்ன? தத்தஃபஅலானி. இதை இப்படியும் சொல்லலாம். 2 தான் வந்ததுனால தஃபஅலானி. தஃபஅலானின்னு சொன்னது தஃபஅலா தான் சென்ற காலமாக இருந்தால் வரும். இது வருங்காலத்தில் வந்து 3 வந்திருக்குது. தஃபஅலானின்னு 3 வந்திருக்குல்ல, அது எதை காட்டுது? இது வருங்காலம்னு காட்டுது. ஆனால் வருங்காலம் இப்படி வராது. என்ன இருக்குது? அதில் இன்னொரு தே இருந்திருக்கும். தத்தஃபஅலானி. தத்தஃபஅலானி என்பது தான் எப்படி வந்திருக்குது? தஃபஅலானி என்று வந்திருக்குது. அப்போ இதில் 2ம் சொல்லலாம், தடை கிடையாது. தத்தஃபஅலானி என்றும் நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம்,
தஃப அலானின்னு சொல்லலாம். எத்தஃப அல்ன இதை ஒன்றும் செய்ய முடியாது. எத்தஃப அல்னா தான் அது சொல்ல வேண்டிய விதம் ஒரே விதம் தான். எத்தஃப அல்னா தான் சொல்லணும். சரி, அடுத்து மரா தத்தஃப அலு வருது, ரெண்டுதே வந்துருச்சு இப்போ. அப்போ தஃப அலு இப்படின்னு சொல்லலாம், இப்படின்னு சொல்லலாம். அப்புறம் தத்தஃப அலானி அப்படின்னு சொல்லிக்கிறலாம். தஃப அலானி ஒருத்தைய காலி பண்ணிவிட்டு தஃப அலானி சொல்லலாம். தத்தஃப அலுன தஃப அலுன இப்படின்னு சொல்லிக்கிறலாம். இதையும் சொல்லலாம், தடை கிடையாது. தத்தஃப அலுன என்றும் நீங்கள் சொல்லலாம், தஃப அலுன என்றும் சொல்லலாம். அப்புறம் தத்தஃப அலீன தத்தஃப அலீன தஃப அலீன தத்தஃப அலானி தஃப அலானி இதையும் சொல்லலாம், இதையும் சொல்லலாம். சிகப்பாக போட்டோம்னு சொன்னால் சிகப்பாக உள்ள மாதிரியும் சொல்லலாம், அந்த கருப்பாக உள்ள மாதிரியும் சொல்லலாம். இந்த சிகப்பு கலர் நான் கொடுத்துருக்கேன்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். அசல் படி இப்படியும் சொல்லலாம். அது மாதிரி தத்தஃப அலானி தஃப அலானி தத்தஃப அல்னா இங்கேயும் தான் ரெண்டுதே வந்திருக்குது, இதில் மட்டும் சொல்லக்கூடாது. தத்தஃப அல்னாவில் ரெண்டுதே வந்திருக்குது. இதை என்ன செய்யணும்னா தஃப அல்ன என்று சொல்லலாமன்னா சொல்லக்கூடாது. இப்படி தான் சொல்லணும், தத்தஃப அல்ன தான் சொல்லணும். எப்படி சொல்லக்கூடாது, தஃப அல்னு சொல்லக்கூடாது. ஆனால் ரெண்டுத்தே வந்த சட்ட பிரகாரம் சொல்லணும் மாதிரி தெரியுது. அப்படி சொன்னால் இது வருங்காலம்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும். இப்போ உதாரணமாக தத்தஃப அல்னு இருக்குல்ல, தத்தஃப அல்னா ரெண்டுதே இருக்குது. ஒருத்தர் இப்போ எடுத்துட்டேன், எடுத்து தஃப அல்னு சொல்கிறேன். இந்த தஃப அல்னுங்கிற சென்ற காலத்தில் வரும்ல, தஃப அல தஃப அலா தஃப அலு தஃப அலத்து தஃப அலத்தா தஃப அல்ன, அந்த தஃப அல்னு நம்ம நினச்சிருவோம். இங்கே ரெண்டு தேயில் ஒருத்தையே காலி பண்ணக்கூடாது. இந்த ரெண்டுதே வந்தும் கூட இந்த ஒரு இடத்துல நம்ம எடுக்க மாட்டோம். ஏன் எடுக்க மாட்டேங்கிறோம்? எடுத்தோம் என்று சொன்னால் தத்தஃப அல்ன என்று சொல்லாமல் வெறும் தஃப அல்ன என்று சொல்லி இதை தே போயிருக்குன்னு வழங்க மாட்டாங்க. இப்படி சொன்னோம் என்று சொன்னால் இதில் தே போயிடுச்சுன்னு வழங்க மாட்டாங்க. வேற என்ன வழங்கிடுவாங்க? தஃப அல்னு எப்படி வரும்? தஃப அல சென்ற காலத்தில் தஃப அலா தஃப அலு தஃப அலத்து தஃப அலத்தா தஃப அல்ன நசர்ன மாதிரி நசர நசரா நசரு நசரத்து நசரத்த நசர் சென்ற காலத்தில் வருவேன். அந்த சொல்லு மாதிரி இப்போ ஆயிடுது. அதனால் இங்கே ரெண்டுதே வந்தாலும் ரெண்டுதே வச்சு தான் சொல்லணும். எப்படி சொல்லக்கூடாது? தஃப அல்னு சொல்லக்கூடாது. எப்படி சொன்னேன்? தத்தஃப அல்னு தான் சொல்லணும். எப்படி சொல்லணும்? வெறும் தஃப அல்னு சொல்லாமல் தத்தஃப அல்ன இப்படி தான் சொல்லணும். அப்போ இதில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 3 3 6 7 இடத்துல வரும். அதாவது எத்தஃப அலுன்னு மாற்றிக்கிட்டீங்கன்னு சொன்னால் எத்தஃப அலு எத்தஃப அலானின்னு வரக்கூடிய அந்த 14 இடங்களில் சிவப்பு கலராக கொடுத்துருக்குற அந்த 3 6 7 இடங்களில் மாத்திரம் 2 தையாவும் சொல்லலாம், ஒரு தையாவும் சொல்லிக்கலாம். மீதி இடத்துல எல்லாம் உள்ளபடி தான் சொல்லணும். சரியா? எப்படி இருக்குது அப்படி தான் சொல்லணும். அதாவது இப்போ எத்தஃப அலுன்னு முதல் இதுக்கு திருப்பி வாங்க. முதல் இது எத்தஃப அலு. இந்த எத்தஃப அலுவில் 2 தே பஞ்சாயத்து இருக்குதா? ஒரு தே தான் இருக்குது, ஏ தான் ஆரம்பத்தில் இருக்குது. அதனால எத்தஃப அலுவை எத்தஃப அலுனே சொல்லுங்க. எத்தஃப அலு என்பது ஒரிஜினல், சொல்ல வேண்டியது ரெண்டாவது போட்டிருக்கிற கட்டத்தில் உள்ளது சொல்ல வேண்டியது எத்தஃப அலு. எத்தஃப அலானிங்கிறது ஒரிஜினலாக உள்ள வடிவம், சொல்ல வேண்டியதும் எத்தஃப அலானி தான். எத்தஃப அலுனங்கிறது ஒரிஜினல் வடிவம், சொல்ல வேண்டியதும் எத்தஃப அலுன மாறலை. தத்தஃப அலு இருக்குது, அது ஒரிஜினல் வடிவம், சொல்ல வேண்டியது தஃப அலு. விரும்பினால் தத்தஃப அலு 2 சொல்லிக்கிறலாம். இந்த சிவப்பு கலர் போட்டுச்சுன்னு சொன்னால் இந்த சிவப்பு மாதிரியும் சொல்லிக்கிறலாம், இந்த கருப்பு மாதிரியும் சொல்லிக்கிறலாம். 2 தே வரும்போது கட்டாயம் கிடையாது. ஒரு தேயை போக்குறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்கிறது, 2 தேயை வைத்து சொல்ல உங்களுக்கு அனுமதி இருக்கிறது. அப்படியான வார்த்தைகளை குர்ஆன் ஹதீஸில் வரும், மொழியில் வரும். நீங்கள் பேசும்போது 2 விதமாக செஞ்சுக்கிடலாம். அது மாதிரி தத்தஃப அலானி இதில் தஃப அலானி அசல் வடிவம் தத்தஃப அலானி, சொல்ல வேண்டிய தஃப அலானி என்று சொல்லலாம். விரும்பினால் தத்தஃப அலானி என்றும் சொல்லிக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் எத்தஃப அல்ன 2 தே பஞ்சாயத்து இல்லை, ஏதானே வந்துருச்சு, அது எத்தஃப அல்னு தான் சொல்லணும். இருப்பதும் அப்படி தான் இருக்குது, சொல்ல வேண்டியது ஒரு மாதிரி தான் சொல்லணும். அதுக்கப்புறம் தத்தஃப அலு. தத்தஃப அலு என்னது? அதே முந்தின மாதிரி தான் 2 தே வருது. அப்போ தஃப அலு என்றும் சொல்லிக்கிறலாம், தத்தஃப அலு என்றும் சொல்லிக்கிறலாம். தத்தஃப அலானி தஃப அலானி 20மாக சொல்லலாம். தத்தஃப அலுன தஃப அலுன அந்த ஒருத்தே எடுக்கிறதுனால இது வருங்காலமாக இல்லையாண்டு கன்ஃபியூஸ் வராது. ஏன் வராது? லூனாண்டு 3 சேர்க்குறீங்கல்ல, லானின்னு 3 சேர்க்குறீங்கல்ல, லம்மு வைக்கிறீங்கல்ல, இதெல்லாம் வருங்காலத்தை காட்டிக்கிட்டு நிற்கிது.
வருங்காலத்தின் அடையாளம் மிச்சம் இருக்கிற காரணத்தினால இந்த சிரமத்துக்காக ஒரு தேயை காலி பண்ணுனா அர்த்தம் மாறாது. பேசுகிறது மொழி அர்த்தத்தை தானே பேசுகிறோம், சரியாக மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு தானே மொழி. ஒருத்தே இல்லாமல் புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு தேவையில்லாமல் ரெண்டு தேதி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் இது செய்கிறாங்க. அதுக்கப்புறம் தஃப அலீன தத்தஃப அலீன இருக்குது, ரெண்டு தான் இருக்குது. நீங்கள் விரும்பினால் தஃப அலீனன்னு சொல்லிக்கிறலாம், விரும்பினால் தத்தஃப அலீனன்னு சொல்லிக்கொள்ளலாம். இந்த ஒருத்தே எடுக்கிறதுனால இது சென்ற காலம்ன்ற கன்ஃபியூஸ் வராது. தத்தஃப அலானி தஃப அலானி ரெண்டும் சொல்லலாம், கன்ஃபியூஸ் வராது. தத்தஃப அல்ன இதில் போய் தேவை எடுத்து விட்டிங்கன்னா சென்ற காலம் மாதிரி போயிடும். தத்தஃப அல்னா ரெண்டு தே தான் வருது, இதில் வந்து ரெண்டு தே வந்தாலும் சொல்ல வேண்டியது அப்படி தான் சொல்லணும். ஏன் சொல்லணும்னு கேட்டால் இதே மாதிரி சென்ற காலத்தில் வரும். தஃப அல தஃப அலா தஃப அலோ தஃப அலத்து தஃப அல்தா தஃப அல்ன அந்த தஃப அல்னவா தத்தஃப அல்னவா என்று குழப்பம் வந்துடும். குழப்பம் வரும்ல, தத்தஃபல்னு சொல்லிட்டு போ, அதை தஃப அல்னு சொல்லு. தஃப அல தஃப அலாவை வந்து அப்படியே சொல்லிட்டு போ. இது வந்து தத்தஃப அல ரெண்டு தே இருக்குல்ல, கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு தே நீ சொல்லு. ஏன் ரெண்டு தே சொல்கிறோம்? அப்போ தான் வருங்காலம்னு பிரித்து காட்ட முடியும். இல்லை என்று சொன்னால் இவன் சென்ற காலத்தில் பேசுகிறானா வருங்காலத்தில் பேசுகிறானான்னு குழப்பம் ஏற்பட்டு போயிடும். அப்போ குழப்பம் ஏற்படாத இடங்கள்னு ஒரு 7 இடம் தான் வருது. அந்த 7 இடங்களில் 14 இடத்துல வந்து 7 இடங்கள் அது மாதிரி. அப்புறம் என்னது அத்தஃப அலு நத்தஃப அலு இருக்குது. அத்தஃப அலுவில் வருமா? ஒன்றும் வராது. அத்தஃப அலு ரெண்டு தே வரல, அத்தஃப அலுன்னு சொல்லுங்கள். நத்தஃப அலு ரெண்டு தே வரல, நத்தஃப அலுன்னு சொல்லிட்டு போங்க. அப்போ வந்து எத்தஃப அலுன்னு தஃப அலை என்கிற வடிவத்தில் வந்து அதுலேயே ஒரு தே இருக்கிறதுனால வருங்காலமாக மாற்றும்போது அதுக்கு ஒரு தே சேரும்ல, ரெண்டு தே வந்துடும். தஃப அளவில் இருக்கிறத தஃப அல தே இருக்குது. நம்ம வருங்காலம் ஆக்கணும்னா முன்னிலைக்கு பெண்பாளுக்கெல்லாம் தேயை மாறிக்கிறோம்ல. எஃப்ஓலுங்கிறது தஃபோல் மாறும்ல. எஃப்ஓலுன்னு ஏஐ சேர்ப்பீங்க, பெண்பாளுக்கு தஃபோல்னு ஆக்கிடுவீங்க. அப்போ தேவை சேர்க்குறோம் வருங்காலத்துக்கு. வருங்காலத்துடைய தேயும் சேரும் பொழுது அந்த வசனில் அமைப்பில் உள்ள தேயும் சேரும் பொழுது ரெண்டு தேங்கிறது வந்துடுது. ரெண்டு தே வரும்போது நமக்கு என்ன சலுகை இருக்குன்னு கேட்டால், எங்கே கன்ஃபியூஸ் வராத அந்த இடங்களில் ரெண்டு தேயை வச்சியும் சொல்லலாம், ரெண்டு தேயில் ஒரு தே எடுத்துட்டும் சொல்லலாம். கன்ஃபியூஸ் வர்ற இடத்துல ரெண்டு தே தான் சொல்லி ஆகணும். கன்ஃபியூஸ் இந்த ஒரு இடத்துல வரும். எந்த இடத்துல வரேன்? தத்தஃப அல்ன பெண்பால் முன்னிலை பன்மையில் தான் அந்த ஒரு விஷயம் வரும். அதில் ரெண்டு தே எடுத்தீங்கன்னா அது பெண்பால் படற்கை சென்ற காலமாக மாறிக்கிறோம். இது முன்னிலையில் உள்ளது, அது சென்ற காலத்தில் உள்ள படற்கையை மாறிக்கிறோம். தஃப அல தஃப அலா தஃப அலு தஃப அலத்து தஃப அல்தா தஃப அல்னுங்கிறது படற்கை தானே. படற்கையில் உள்ள தஃப அல்னவுல வந்து மாறிக்கிறேன். அப்படி கன்ஃபியூஸ் வரக்கூடாதுனால என்ன செய்யணும்? தத்தஃப அல்னு தான் சொல்லணும். இது தஃப அளவுடைய சட்டம். இதே மாதிரி தான் தஃப அளவுக்கும் வரும். இப்போ தஃப அளவுக்கு நம்ம பார்த்தோம்ல, ரெண்டு தே வரும் பொழுது ஒரு 7 இடங்கள் மொத்தம் 8 இடம் வரும். அந்த ஒரு இடத்துல நம்ம ஒரு தேயை போக்கிட்டோம்னா அது சென்ற கிழமை மாறிடும். அதை தவிர உள்ள 7 இடங்களில் நம்ம ரெண்டு தேயில் வந்து வச்சியும் சொல்லலாம், ரெண்டு தேயில் ஒரு தே நீக்கிட்டும் சொல்லலாம்னு பார்த்தோம்ல. அதே மாதிரி தான் தஃபா அலன்ற ஒரு அமைப்பு படிச்சிருக்கோம்ல 19. தஃபா அலங்கிற அமைப்பாக இருந்தால் அதுலேயும் என்ன வரும்னா ரெண்டு தே இதே மாதிரி வரும். தஃபா அளவில் ஆரம்பத்தில் தேவை ஒன்று இருக்குது, வருங்காலமாக ஆக்கும்போது அதுக்கும் ஒரு தேவை ஒன்று வரும். அது தஃபா அளவுக்கு உதாரணத்தை கூட பாருங்கள். இப்போ தஃபா அலன்னு இருக்கா, எத்தஃபா அலு வருங்காலம் என்னது எத்தஃபா அலு. எத்தஃபா அலுவில் வந்து ரெண்டு தே பஞ்சாயத்து இல்லை, எத்தஃபா அலுன்னு தான் சொல்லணும். இது ஒரிஜினலு, இது சொல்ல வேண்டியது. அடுத்து எத்தஃபா அலானி ஒரிஜினல் உள்ளது, அசல் சொல்ல வேண்டியதும் எத்தஃபா அலானி தான். எத்தஃபா அலுன ஒரிஜினலாக உள்ளது, எத்தஃபா அலுன ரெண்டு தே பிரச்சனை வரல. அப்புறம் தத்தஃபா அலு இங்கே ரெண்டு தே வந்துருச்சு. இப்போ ரெண்டு தே வந்துடும் பொழுது நீங்கள் விரும்பினால் தத்தஃபா அலு என்றும் சொல்லிக்கொள்ளலாம், விரும்பினால் தஃபா அலு என்றும் சொல்லிக்கொள்ளலாம். அப்போ சென்ற காலம்னு குழப்பம் வருமாண்டா? வராது. ஏன் வராதுன்னா கடைசி எழுத்துக்கு இதில் பேஸ் இருக்குது, லம் இருக்குது. சென்ற காலமாக இருந்தால் தஃபா அலண்டு வந்திருக்கும், தஃபா அலூண்டு வர்றதுனால இது வந்து கண்டிப்பாக வந்து சென்ற காலம் இல்லை வருங்காலம் தான் ஒரு தேயை போய்க்கிருக்கிறாங்க என்று நமக்கு விளங்கிக்கிறோம். அப்புறம் தத்தஃபா அலானி இதில் வந்து ரெண்டு தே வருது, விரும்பினால் இப்படியும் சொல்லிக்கொள்ளலாம், விரும்பினால் தஃபா அலானி என்றும் சொல்லிக்கிறலாம். அதுக்கப்புறம் எத்தஃபா அல்ன ரெண்டு தே விவகாரம் இல்லை, ஒரிஜினல் எத்தஃபா அல்ன சொல்ல வேண்டியது எத்தஃபா அல்ன தான். அதுக்கப்புறம் தத்தஃபா அலு
இதில் ரெண்டு தே வருது. வந்தால் என்ன செய்வோம், அப்படின்னு சொல்லிக்கிறலாம். தஃபாலு இப்படின்னு சொல்லிக்கிறலாம். ததஃபாலானி ரெண்டு தே வருது. அப்போ ததஃபாலானி என்றும் சொல்லலாம், தஃபாலானி என்றும் சொல்லலாம். நமக்கு வருங்காலமாக சென்ற காலமான்னு குழப்பம் வராது. ஏன் வராதுன்னா, அலிஃபு நூனுங்க வந்திருக்குல்ல, அலிஃபு நூனு வராது. சென்ற காலத்தில் அலிஃபு நூனு வராது. நசரான்னு தான் வரும், நசரானின்னு வராது. லானின்னு வந்தது என்ன செய்யலாம், வருங்காலம்னு விளங்கிக்கிறோம். அப்புறம் தஃபா லூன இந்த நூனு வந்து நூனு வர்றதுனால நமக்கு காட்டிடுது இது வருங்காலம்ண்டு. அப்போ இது ததஃபா லூன என்பதில் வந்து ரெண்டு தே வச்சு ததஃபாலுன்னு சொல்லலாம், வெறும் தஃபாலுன்னு சொல்லிக்கிறலாம். அதுக்கப்புறம் தத்தஃபா லீன இதில் ரெண்டு தே வருது. நீங்கள் நினச்சா தஃபா லீனன்னு சொல்லலாம். இதில் வந்து நமக்கு குழப்பம் வருமானா குழப்பம் வராது. ஏன், அந்த லீனன்றது நூனு வர்றது வந்து வருங்காலத்தில் வரும். சென்ற காலத்தில் என்ன செய்யாது, நசர்த்தின்னு தான் வருமே தவிர நசரு நசர்த்து தஃபாலாவே சொல்லி பாருங்களேன். தஃபாலு தஃபால்த்தி அப்படி தான் வருமே தவிர இந்த லீனங்கிற மாதிரி வராது. அதனால் ஒருத்தே எடுத்ததுனால இது வருங்காலம்தான் என்பதை அறிந்து கொள்ள கஷ்டம் இருக்காது. அப்புறம் தத்தஃபாலானி ரெண்டு தே வருது, விரும்பினால் தஃபாலானி. சரியா, தத்தஃபால்ன இங்கே ரெண்டு தே வருது. இங்கே தஃபால்னு சொன்னால் என்னவாயிரும், சென்ற காலம் மாதிரி போச்சு வரும். ஏன்னா இதே மாதிரி சென்ற காலத்தில் வரும். தஃபாலு தஃபால்னு படற்கையில் பெண்பால் பன்மையில் வரும். அதுவா இதுவான்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகி போயிடும். இதில் போக்கக்கூடாது, இதில் ரெண்டு தே வைக்கணும். ரெண்டு தே வைக்கிறதுக்கு தான் போட்டு வச்சுருக்கிறேன். ரெண்டு தே என்ன செய்யணும், வச்சு தான் சொல்லணும். தத்தஃபால்னு தான் என்ன செய்யணும், அதை சொல்லணுமே தவிர தஃபால்னு சொல்லக்கூடாது. சரியா, மாறிக்கிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் அத்தஃபாலு தன்னிலையில் ஒன்றும் மாற்றம் தேவையில்லை, ரெண்டு தே வரல. அத்தஃபாலு அப்போ சொல்கிறது என்ன செய்யணும், சர்பா சொல்லி பார்க்குறாருந்தா இப்போ ரெண்டு விதமாக சொல்லி பார்ப்போமே. எத்தஃபாலு இந்த லைனாக சொல்லுங்கள். ஒன்று விட்டு ஒன்று எத்தஃபாலு எத்தஃபாலானி எத்தஃபாலூன தஃபாலு தஃபாலானி எத்தஃபால்ன தஃபாலு ஒன்று விட்டு ஒன்றா சொல்கிறேன். அதாவது இந்த லைனை சொல்லிவிட்டு அப்புறம் இந்த லைனுக்கு வந்துடுங்க, அப்புறம் இந்த லைனுக்கு வந்துடுங்க. இந்த மாதிரின்னு சொல்லலாம். இப்படி எத்தஃபாலு எத்தஃபாலானி எத்தஃபாலூன தஃபாலு தஃபாலானி எத்தஃபால்ன தஃபாலு தஃபாலானி தஃபாலூன அப்புறம் தஃபாலீன தஃபாலானி தஃபால்ன இப்படி என்ன செய்ய அத்தஃபாலு நத்தஃபாலு இப்படி சொல்லிக்கிறணும். அல்லது வந்து இந்த ஒன்று விட்டு ஒன்று இப்படின்னு சொல்லிடலாம். எத்தஃபாலு எத்தஃபாலானி எத்தஃபாலூன தத்தஃபாலு ஒரிஜினல் படி தத்தஃபாலு தத்தஃபாலானி எத்தஃபால்ன தத்தஃபாலு தத்தஃபாலானி தத்தஃபாலூன தத்தஃபாலீன தத்தஃபாலானி தத்தஃபால்ன அத்தஃபாலு நத்தஃபாலு இப்படி வந்து செய்யலாம். ரெண்டு சர்வம் சொல்லி பழகிக்கிறலாம். அந்த 7 இடத்துல மாற்றம் 8 இடத்துல மாற்ற வேண்டிய அவசியம் ஏற்படும். ரெண்டு தே வரும். அந்த பெண்பால் பன்மையில் உள்ள அந்த தே எடுத்துட்டோம்னு சொன்னால் ஒரு தையில் உள்ளதை மாறிக்கிறது. ஒரு தையை மாறினுச்சின்னு சொன்னால் அதே மாதிரி சென்ற கால வினையில் சொல் இருக்குது படற்கையில் பெண்பால் பன்மையில். அதுவா அல்லது இது முன்னிலையில் உள்ள பெண்பால் பன்மையான்னு நமக்கு தெரியாது. அதுக்காக என்ன செய்கிறாங்க, அந்த இடத்த தவிர 7 இடத்துலையும் போய்க்கிடுவாங்க. இது தஃபால ஒன்று தஃபால ஒன்று. அடுத்தது ரெண்டு தே எங்கே வரேன், தஃபஅல வெறும் தஹ்ரஜன்னு வச்சு 4 எழுத்து அசல் 4 எழுத்து அசலாக இருக்கும்போது தேயை சேர்க்குறோம். தஃபஅல தஹ்ரஜ அப்படி வருது. அந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் இதே நிலைமை அங்கே ஏற்படும். உதாரணமாக எத்த தஹ்ரஜு ஒருமை எத்த தஹ்ரஜு வந்து ரெண்டு தே இல்லை, எத்த தஹ்ரஜுன்னு சொல்லிட்டு போங்க. எத்த தஹ்ரஜானி ரெண்டு தே இல்லை, எத்த தஹ்ரஜான்னு சொல்லிட்டு போங்க சொல்லணும். எத்த தஹ்ரஜூன தான். தத்த தஹ்ரஜு இங்கே ரெண்டு தே தஹ்ரஜு இப்படியும் சொல்லலாம். அல்லது தத்த தஹ்ரஜு என்றும் நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அப்புறம் தத்த தஹ்ரஜானி ரெண்டு தே தஹ்ரஜானி சொல்லிட்டு போகலாம். ஒரு தேவை வச்சு சொல்லலாம். எத்த தஹ்ரஜன ரெண்டு தே பஞ்சாயத்து வரல, எத்த தஹ்ரஜனன்னு சொல்ல வேண்டியதான். அப்புறம் தத்த தஹ்ரஜு ரெண்டு தே தஹ்ரஜு இருவிதமாகவும் சொல்லலாம். தத்த தஹ்ரஜானி
தஹரஜானி 20 மாவும் சொல்லலாம். தஹரஜூன தஹரஜூன 20 மாவும் சொல்லிக்கிறலாம். தஹரஜீன தஹரஜீன 2 விதமாக சொல்லலாம். தஹரஜானி தஹரஜானி 2 விதமாக சொல்லலாம். தஹரஜன தஹரஜன தான் சொல்லணும். 2 வருது. ஒருத்தர் எடுக்கிறதுக்கு உரிய முகாந்திரம் இருந்தாலும் எடுத்தால் கன்ஃபியூஸ் ஆகிடும், சென்ற காலம் மாதிரி தெரிஞ்சிடும், எடுக்கக்கூடாது. தஹரஜு தஹரஜு. அப்போ இந்த மூணு அமைப்பு நல்லா விளங்கிக்கணும். இந்த 3 வடிவத்தில் இருக்கக்கூடிய வினை சொற்களில் எந்த 3 வடிவம்? தஃபஅல தஃபாஅல தஃபஅலல. அந்த 3 வடிவம் ஏற்கனவே உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கோம்ல. தஃபஅல அந்த 3 வடிவம் தான் இந்த இருக்குது. தஃபஅல ஒன்று, தஃபாஅல ஒன்று, தஃபஅலல ஒன்று. இந்த 3 சொற்களை நீங்கள் வருங்காலமாக மாற்றும் போது தான், சென்ற காலத்தில் ஒரு கொஞ்சம் 2 இதெல்லாம் வராது. வருங்காலமாக மாற்றும் போது வருங்காலத்துக்கு ஒரு ஏயை சேர்ப்போம். அந்த ஏயை என்ன செய்யும்னா சில இடத்துல தேயா மாறும்ல, எஃபாலுங்கிறது தஃபாலுன்னு மாறும்ல. அப்படி மாறும் பொழுது இந்த மாதிரி சொற்களில் வருங்காலத்தில் தே இருக்கிறதுனால வருங்காலத்துக்கான தேயும் சேரும்போது 2 தே வரும். 2 தே வர்ற இடங்கள்ல எல்லாம் என்ன செய்யலாம்? நீங்கள் ஒரு தேயை நீக்கிட்டும் சொல்லலாம், 2 தேயை வச்சியும் சொல்லலாம். ஒரு தே வர்ற இடத்துல நீங்கள் மாற்றம் செய்யக்கூடாது. எத்தஃபஅலுன்னா எத்தஃபஅலு தான் சொல்லணும். தத்தஃபஅலுல தான் தஃபஅலுன்னு சொல்லலாம். சரியா? 2 தேங்கிறது ஒரே இடத்துல 2 தடவை வர கஷ்டமாக இருக்குதான் அவங்களுக்கு. அதனால என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இப்படியான ஒரு வழக்கத்தை வச்சுருக்கிறாங்க. அப்போ தஃபஅல ஒன்று, தஃபாஅல ஒன்று, தஃபஅலல ஒன்று. இந்த 3 வடிவங்களுக்கும் வருங்காலமாக மாற்றும் பொழுது 8 இடங்களில் 2 தே வரும். அதில் 7 இடங்களில் நீங்கள் 2 தேயை வச்சுன்னு சொல்லலாம், ஒரு தேவை சொல்லலாம். ஒரு இடம் முன்னிலை பெண்பால் பன்மையில் வரக்கூடிய தேயை 2 தே வரும். அதில் 2 தேயை வச்சு தான் சொல்லணும். எடுத்துட்டோம்னா அது சென்ற கால வினை சொல்லு மாதிரி ஆயிரும். பார்க்குறவங்களுக்கு அர்த்தம் செய்கிறது கஷ்டப்படுவாங்க. அதுக்காக வேண்டி என்ன செய்வோம்? அதை தவிர இந்த 8 இடங்களில் 2 தே வரும். 7 இடங்களில் நம்ம ஒரு தேயை போக்கிடலாம், 2 தேயை வச்சுக்கிடலாம். ஒரு இடத்துல 2 தே தான் வைக்கணும். 2 தே தான் இருக்குது, 2 தே தான் வைக்கணும். கஷ்டமாக இருந்தாலும் அது சொல்லத்தான் வேணும் என்பது வரைக்கும் உள்ள இதெல்லாம் நம்ம நடத்தின பாடங்களில் வித்தியாசமாக நாளைக்கு பார்ப்பீங்கல்ல. தனசொல் மலாய்க்கத்து மாதிரி இது என்ன, அது என்ன வடிவம் நமக்கு தெரியலையே, புதுசாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி இதில் விதிவிலக்காக சில எழுத்திலக்கணம் சம்மந்தப்பட்ட மாற்றங்கள், இதெல்லாம் எழுத்திலக்கணம் சேர்ந்தது. ஒரே மாதிரி 2 எழுத்து வந்தால் ஒன்றை போய்க்கிறணுங்கிறதுலாம் எழுத்து சொல்லிலக்கணத்தில் வராது. இது எழுத்து இலக்கணம். அது அழிப்பை ஓதும் போதே என்ன இருக்கணுது, அதில் படிக்கிற வேண்டிய விளக்கணம். அதில் அடிப்படையில் சொல்லிக்கொள்ளலாம். இது ஒரு விஷயமாச்சா. அடுத்ததாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது, எல்லாத்துக்கும் உங்களுக்கு பாடத்தில் என்ன செய்வோம், படம் போட்டு அனுப்பிடுவோம். அடுத்ததாக இந்த வருங்கால வினை இருக்கு இல்லையா, இந்த வருங்கால வினை சொல்லில் நம்ம அறிந்திருக்கிற அந்த வருங்கால வினை சொல்லோட இன்னும் கொஞ்சம் சேஞ்சு பண்ணின்னு சொல்லுவாங்க. அந்த வருங்கால வினை சொல்லைய என்ன செய்வாங்க, ஒரு சேஞ்ச் பண்ணி ஒரு சின்ன ஒரு மாற்றம் செய்து சொல்வார்கள். அது எதுக்காக மாற்றம் செய்வாங்கன்னு கேட்டால் உறுதிபட சொல்வதற்கு. இப்போ என் சொல்லுன்னா உதவி செய்வான் தானே, உறுதிபட உதவி செய்வான், கண்டிப்பாக உதவி செய்வான், நிச்சயமாக உதவி செய்வான் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் நிச்சயமாக ஒரு சொல்ல சேர்க்க தேவையில்லை. அந்த எஃப்அலுங்கிற அந்த சொல்லுலையே என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு அழுத்தம் கொடுத்த ஒரு நூனை சேர்ப்பாங்க. எஃப்அலுன்னு இருக்குல்ல, லுன்னு என்ன செய்வாங்க, எஃப்அலுன்னு இருக்குமானால் எஃப்அலுன்ன என்று ஒரு அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொன்னால் உறுதிபட செய்வான். எஃப்அலு என்றால் சும்மா செய்வான்னு அர்த்தம், கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, செய்யாமையும் போயிடுவான். இல்லை எஃப்அலுன்னு சொல்வதாக இருந்தால் அந்த இன்ன என்ற இன்னும் நாவும் சத்து செஞ்ச நூன், இந்த சத்து செஞ்ச நூனை சேர்த்தார்களே ஆனால் வருங்காலத்தில் சென்ற காலத்தில் வராது. ஏன்னா சென்ற காலத்தை உறுதி பண்ணி சொல்ல தேவையில்லை, சும்மா சொன்னாலும் உறுதி தானே, அடித்தானே அதை அடிச்சுட்டானே உறுதி தானே. அது அடிப்பான்ங்கிறதான் அடிப்பான அடிக்க மாட்டான்னு தெரியாது. உறுதி பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் இதில் வராது, சென்ற காலத்தில் வராதுங்கிறதுனால அதில் அந்த மாதிரி ஒரு சொல்லமைப்பை அவங்க கொண்டு வரல. வருங்காலத்தில் என்ன செய்யும், அதை அடித்து சொல்கிறோமா சும்மா சொல்கிறோமா அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டி அந்த சொல்லில் என்ன செய்வாங்கன்னா சத்து செஞ்ச நூனை ஒன்று சேர்ப்பாங்க. அந்த நூனை சேர்ப்பதற்கு அதுக்கு தனியாக பிரத்யேகமான சில விதிமுறைகள் இருக்கிறது. ஒருமையில் எப்படி சேர்க்கணும்,
இருமையில் எப்படி சேர்க்கணும், பன்மையில் எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு சில வழிமுறைகள் சேர்க்கும்போது என்னென்ன மாற்றங்களை செய்யணும், அந்த விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயத்தை இன்ஷால்லா என்ன செய்வோம், நம்ம நாளைய பாடத்தில் பார்ப்போம். அதாவது சத்து செஞ்ச நூனை சேர்த்து அழுத்தம் கொடுத்து சொல்வது, அந்த பாடம் இருக்குது. அதை நாளைக்கு பார்ப்போம் இன்ஷால்லா.